மாறிடாத நேசரவர் மகிமையை வந்திடுவார் மறுரூபமாக்கிடுவார் மகிமையை சேர்த்திடுவார் மாறிடாத நேசரவர் மகிமையை வந்திடுவார் மறுரூபமாக்கிடுவார் மகிமையை சேர்த்திடுவார் என் நேசர் அழகுள்ளவர் வெண்மையும் சிவப்பும் அவர் பிந்தினவரும் மாணவர் அல்பாவும் ஒமேகாவும் மாணவர் முந்தினவரும் பிந்தினவரும் மாணவர் சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போல முகம் பிரகாசிக்கும் சூரியனை போல சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போல முகம் பிரகாசிக்கும் சூரியனை போல மாறிடாத நேசரவர் மகிமையை வந்திடுவார் மறுரூபமாக்கிடுவார் மகிமையை சேர்த்திடுவார் மாறிடாத நேசரவர் மகிமையை வந்திடுவார் மறுரூபமாக்கிடுவார் மகிமையை சேர்த்திடுவார் என் நேசர் அழகுள்ளவர் வெண்மையும் சிவப்பும் அவர் திருச்சபையே ஆயத்தப்படு மணவாளன் இயேசுவை சந்திக்கவே மணவாட்டி திருச்சபையே ஆயத்தப்படு மணவாளன் இயேசுவை சந்திக்கவே மேகங்களுடனே வருகிறார் குத்தின கண்கள் யாவும் அவரை காணும் மேகங்களுடனே வருகிறார் குத்தின கண்கள் யாவும் அவரை காணும் மாறிடாத நேசரவர் மகிமையை வந்திடுவார் மறுரூபமாக்கிடுவார் மகிமையை சேர்த்திடுவார் மாறிடாத நேசரவர் மகிமையை வந்திடுவார் மறுரூபமாக்கிடுவார் மகிமையை சேர்த்திடுவார் நேசர் அழகுள்ளவர் வெண்மையும் சிவப்பும் அவர் மகிமை பிரகாசிக்கும்
ஜனத்தின் மேல் பிரகாசிப்பார். தேவனின் மகிமை பிரகாசிக்கும். கர்த்தர் அவர் ஜனத்தின் மேல் பிரகாசிப்பார். ராஜாதி ராஜா அரசாளுவார். கர்த்தாதி கர்த்தாவர் நாமம். ராஜாதி ராஜா அரசாளுவார். கர்த்தாதி கர்த்தாவர் நாமம். மாறிடாத நேசரவர் மகிமையை வந்திடுவார். மறுரூபமாக்கிடுவார். மகிமையை சேர்த்திடுவார். மாறிடாத நேசரவர் மகிமையை வந்திடுவார். மறுரூபமாக்கிடுவார். மகிமையை சேர்த்திடுவார். என் நேசர் அழகுள்ளவர். வெண்மையும் சிவப்புமவர். என் நேசர் அழகுள்ளவர். வெண்மையும் சிவப்புமவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையெல்லாம் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவும் நமக்கு சொல்லி போனார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனை பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், கலக்கங்கள், கண்ணீர்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. சில வேளைகளில் ஏன் நமக்கு வாழ்க்கையில் இவ்வளோ துன்பம், இவ்வளோ கஷ்டம், நாலா பக்கத்திலையும் நமக்கு தடைகள், இடரல்கள், போராட்டங்கள் நேரிடுகிறதே என்று கலங்கி தவித்த நாட்கள் உண்டு. நாம் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மக்கிட்ட தவறுதல் இருக்குது, குறைகள் இருக்குது, குற்றங்கள் இருக்குது என்பதை உணர்ந்து அறிக்கையிட்டு நாம் ஜெபித்து மேலே வந்த நாட்களும் உண்டு. நம்முடைய துன்பங்கள், பாடுகள், சோதனைகள், வேதனைகளுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் இதுவும் ஒரு காரணம். நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், ஆவிக்குரிய ஜீவியம் நம்மகிட்ட காணப்படலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இன்னும் ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நடைபெறாமல் இருக்கலாம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கிறார், ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். உபவாச நாள் கழிந்து போனபடியால் வெகு நாள் ஆயிடுச்சு, நம்ம உபவாசம் செய்து வெகு நாள் ஆயிடுச்சு,
ஆகவே இந்த யாத்திரையை நம்ம தொடர்ந்தா அது நமக்கு ஒரு சேதம் நேரிடலாம். கப்பலில் நிறைய சரக்கெல்லாம் ஏற்றிருக்கிறாங்க, பொருள்கள். கப்பலுக்கு சேதம் நேரிடலாம், கப்பலுக்குள் இருக்கக்கூடிய சரக்குக்கு சேதம் நேரிடலாம், ஏன் நம்முடைய ஜீவனுக்கு கூட சேதம் நேரிடலாம் என்று கப்பலில் இருக்கிறவங்கள்ட்ட எச்சரிக்கிறான் நூற்றுக்கு அதிபதி மாலுமி எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு யாத்திரை, கப்பல் யாத்திரை, அதான் நம்முடைய வாழ்வு. நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வு அது ஒரு யாத்திரை. இந்த யாத்திரையில் நம்ம சுகமாக நம்ம போய் சேரணும், பத்திரமா நம்ம போய் சேரணும். சேதங்கள் நேரிடாதபடி, நஷ்டங்கள் நேரிடாதபடி நம்ம ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமா போய் சேரணும். இது நம்முடைய வாழ்வு, அது ஒரு யாத்திரைக்கு சமம். பவுல் சொல்லுகிறார், உபவாசம் நாள் அது வெகு நாள் ஆகிப்போச்சு. ரொம்ப நாள் உபவாசமே இல்லை, 3 வேளையும் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். இந்த உபவாச நாள் இல்லாதனால இந்த யாத்திரை நமக்கு கொஞ்சம் கஷ்டம், அது ஒரு துன்பத்தை உண்டாக்கும். ஆகவே நம்ம இங்கே இருப்போம், ஒரு நாளாகிலும் உபவாசித்து ஜெபித்து அதன் பிறகு நம்முடைய பிரயாணத்தை தொடரலாம் என்று சொல்லுறோம். ஆனால் யாருமே ஒத்துக்கலை. 100க்கு அதிபதி இருக்கிறான், கப்பல் தலைவன் இருக்கிறான், ஓட்டுற மாலுமி இருக்கிறான், இவங்கெல்லாம் அதை ஏற்றுக்கல. ஒருவன் சொல்லக்கூடிய ஆலோசனை. ஆனால் கப்பலுக்குள் அநேகர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஆலோசனை, கிளைமேட் நல்லா இருக்குது, இயற்கை சூழ்நிலை நல்லா இருக்குது, யாத்திரை நமக்கு நல்ல சுகமாக தான் இருக்கும், நம்ம புறப்பட்டு போவோம், மழைக்காலத்துக்கு வேணால் தங்குறதுக்கு அடுத்த ஒரு துறைமுகத்தில் நாம் கொஞ்ச நாள் நம்ம தங்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம பிரயாணத்தை தொடருவோம் என்று சொல்லி புறப்பட்டு போகிறாங்க. ஒரு நாள் உபவாசித்து ஜெபம் பண்ண கஷ்டப்பட்டவங்க இவங்களுடைய இந்த பிரயாணத்தில் அவர்கள் பட்ட பாடு, சிரமங்கள், வேதனைகள் 14 நாளாக சாப்பிடல. அதிகாரம் 27, 33, 34. பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படித்தான். ஒரு நாள் கர்த்தரோடு கூட செலவிடுறதுக்கு நம்மளால் முடிய மாட்டேங்குது, உபவாசித்து ஜெபிக்க நம்மளால் முடிய மாட்டேங்குது. ஆனால் அது நம்முடைய வாழ்விலே நமக்கு வரக்கூடிய இத்தனை சேதங்களுக்கு நம்மை தப்புவிக்கக்கூடியது என பவுல் எச்சரிக்கிறான். அந்த ஒரு நாள் உபவாசிக்காத ஒரு குற்றம், 14 நாளாக பட்டினி இருக்கிறாங்க. இது போல அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு உண்டு. ஒரு நாள் கர்த்தரோட பாதப்படிகளை தரித்திருந்து உபாசிக்க முடியாது, ஆனால் பல நாட்கள் நம்மால் சாப்பிட முடியாது. மனதுக்கு நிம்மதி இல்லை, மனதுக்கு வேதனை, சமாதானம் இல்லை, சாப்பிடணுன்ற எண்ணமே வரல, பசியே இல்லை, தூக்கமே இல்லை. அத்தனை பாடுகள், வேதனைகள், சோதனைகள், மன உளைச்சல்கள் வாழ்க்கையில் வரும்போது நம்ம சந்தோஷமாக சாப்பிட முடியாமல் எத்தனை நாட்கள் இருந்திருக்கிறோம். தூக்கமே வராமல் எவ்வளோ நாட்கள் நம்ம தத்தளித்து தவித்து கொண்டிருப்போம். ஆகவே இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நேரிடாத படிக்கு ஒரு நாள் கர்த்தருடைய பாதத்தில் தரித்திருக்கிறது ரொம்ப அவசியம். உபவாசம் என்பது ரொம்ப அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற பாடுகள், துன்பங்களுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம் உபவாசம் இல்லாமல் இருக்கிறது. அப்படிதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், கொஞ்ச நேரம் விழித்திருங்க என்னோட கூட,
ஏன்னா என்னோட மனதில் மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் எனக்கு தோணி இருக்குது. ஆகவே என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு கல்லறி தூரம் அப்பால் போய் அவர் ஊக்கமாய் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு சீஷர்களை வந்து பார்க்கிறார். இவங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாங்க. விழித்திருங்கள் என்று சொல்லிட்டு தான் போனார். தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் சொல்லுவார், ஒரு மணி நேரம் ஆகிலும் குறைந்தபட்சம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? உங்களுக்கு சோதனைக்கு உட்படாமல் நீங்கள் காக்கப்படுவீர்களே, இல்லைன்னா உங்களுக்கு தானே சோதனை வரப்போகுது, உங்களுக்கு தானே துன்பம் வரப்போகுது. ஒரு மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்டார். சரி விழிச்சிருங்க, ஜெபிங்க என்று சொல்லிவிட்டு 2வது முறையும் போறார். 2வது முறையும் பிதாவை நோக்கி அவர் ஜெபித்து விட்டு மீண்டும் வரார். அப்படியே கண்கள் எல்லாம் நித்திரை மயக்கத்தில் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். அவர்களுடைய கண்கள் அப்படியே நித்திரை மயக்கம். இங்கே மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 46 வரைக்குமே வாசித்து பார்க்கலாம். அவர் சொல்லிட்டு திரும்பியும் போய் 3வது முறையும் ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு வந்து பார்க்குறாரு. சரி, இனி நீங்கள் நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் அப்படின்னு சொன்னார். விழித்திருங்க விழித்திருங்க என்று சொன்னபோது அவர்கள் உறங்கிக் கொண்டே இருந்தாங்க. இப்போ நித்திரை பண்ணுங்க, நித்திரை பண்ணி இளைப்பாருங்கன்னு சொன்னார். எத்தனை நாட்கள் அவர்கள் நித்திரையெல்லாம் இருந்தாங்க. இரவும் பகலும் அவர்கள் எத்தனை தவிப்புக்குள்ளே இருந்தாங்க. நம்மையும் இதுபோல யூதர்கள் பிடித்து கொண்டு போய் நம்மளையும் சிலுவையில் அரைஞ்சிருவாங்களோ, நமக்கு இப்படிப்பட்ட கொடிய தண்டனை நேரிடுமோ என்று பயந்து அறை கதவுகளை எல்லாம் பூட்டி அப்படியே வீட்டுக்குள்ளே ஒளிந்திருந்தாங்க, மறைந்திருந்தாங்க. எத்தனை நாட்கள் தவித்து கொண்டு இருந்தாங்க, தத்தளிப்புக்குள்ளே இருந்தாங்க. அப்படிதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் உபவாசம் பண்ணியிருந்தா இவ்வளோ நஷ்டங்கள் கஷ்டங்கள் நேரிட்டு இருக்குமா? கப்பல் சேதமடைந்தது, சரக்கு அனைத்தும் சேதமடைந்தது. ஏதோ இவங்க பிராணன் பவுல் இருந்ததுனால பிராணன் காக்கப்பட்டது. அப்படி என்ன துன்பம் அவர்களுக்கு நேரிட்டது? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 11லிருந்து 13 வரைக்கும் வாசிங்க. 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். பவுல் சொன்ன வார்த்தை, அவர் கொடுத்த ஆலோசனை, ஆவியானவருடைய ஏவுதலினாலே, கர்த்தருடைய ஏவுதலினாலே அவன் சொன்ன ஆலோசனை அங்கே ஏற்றுக்கொள்ளப்படலை. மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க என்று மற்றவங்களுடைய ஆலோசனையை தான் கேட்குறோம். சரி பசிங்க. அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியாய் இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவிலுள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். இருக்கிற கிட்டத்தட்ட 276 பேர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற கப்பல். அந்த 276 பேரில் அநேகர் கொடுக்கிற ஆலோசனை இல்லை, கிரேத்தா தீவை விட்டு நம்ம புறப்பட்டு அடுத்த துறைமுகம் பேனிக்ஸ், அது வசதியாக இருக்குது, அங்கே வேணால் கொஞ்ச நாள் தங்கலாம் என்று அநேகருடைய ஆலோசனை. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 11லிருந்து 13 வரைக்கும். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். 100க்கு அதிபதி பவுலுடைய ஆலோசனை கேட்கல, அநேகர் கொடுத்த ஒரு ஆலோசனை, பேனிக்ஸில் போய் நம்ம தங்கலாம் என்று. இது உலகம், பொதுவாக ஜனங்கள் அப்படித்தான், அநேகர் சொல்லக்கூடிய ஆலோசனைக்கு தான் செவி கொடுப்பாங்க. ஏதாகிலும் ஒரு தேவ ஊழியர், ஒரு தேவதாசன், இல்லை வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குதுன்னா அது கொஞ்சம் யோசிப்பாங்க. பலரும் 4 பேர் என்ன சொல்கிறாங்க என்று பலருடைய யோசனைக்கு தான் செவி கொடுப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது,
ஜாதிகளுடைய ஆலோசனையை கர்த்தர் அவமாக்கி அவருடைய ஆலோசனையை நித்திய காலமாக அவர் நிலைநிறுத்துவார் என்று சங்கீதம் 33 9 9 10 11 வசனங்களை நம்ம பார்க்கலாம். நடந்தது என்ன? அவங்க இயற்கை சூழ்நிலையை பார்க்குறாங்க. தென்றல் அடித்து கொண்டு இருக்கிறது. தென்றல் அடித்து கொண்டு இருக்கும் பொழுது சுனாமி வருமா? வராது. சுனாமியும் வராது, சூறாவளியும் வராது. தென்றல் அடிக்கிறதுனால நம்ம நினைத்தது நமக்கு கைகூடி வந்தது என்று சொல்லி பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். அவர்கள் பிரயாணம் புறப்பட்டு சற்று நேரத்தில் கொஞ்ச நேரத்துக்குள்ள நடந்த ஒரு சம்பவம் என்ன? 14-15 கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரக்லிதோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று, கப்பலில் மோதிற்று. ஒரு பயங்கரமான ஒரு கடும் காற்று, யூரோகிலித்தோன் என்னும் கடும் காற்று கப்பலில் மோதியது. பயங்கரமான மழை, இரவும் பகலும் மழை பெய்யுது. இவங்க அநேக நாட்களா சூரியனை பார்க்க முடியல, சந்திரனை பார்க்க முடியல, நட்சத்திரங்களை பார்க்க முடியல. ஒரே இருள், இரவும் பகலும் மழை பெய்து. ரொம்பவே காற்று போகிற போக்கில் கப்பல் போயிட்டுருக்கு. எங்கே போய் இது முடியும், எப்படிப்பட்ட ஆபத்தில் இது நிற்கும், பிழைப்போ என்கிற நம்பிக்கை முற்றிலும் அவர்களுக்கு அற்று போய்விட்டது. சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான். சூரியனை பார்க்க முடியாது, சந்திரனை பார்க்க முடியாது, நட்சத்திரங்களை பார்க்க முடியாது. கர்த்தருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய வழிநடத்துதல், ஊழியக்காரர்களுடைய ஜெபம், ஆலோசனை ஒன்றும் இல்லாமல் போகிற ஒரு இருளான சூழ்நிலை நேரிடும். அதுதான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட வருகிறது உண்டு. நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஒரு நாள் உபவாசிக்காதனால இத்தனை பயங்கரமான துன்பம். நம்முடைய யாத்திரை பாதுகாப்பா, அது நல்லபடியாக சமாதானத்தோடு நம்முடைய யாத்திரை முடியணும். ஆகவே கர்த்தரோட பாதத்தில் நாம் தரித்திருப்பது, உபவாசிப்பது, ஜெபிப்பது, இதெல்லாம் நம்முடைய வாழ்வுக்கு ரொம்பவே அவசியம் என்று பார்க்கிறோம். இப்போ சூரியனோ சந்திரனோ நட்சத்திரமோ இவங்க பார்க்கவே முடியல. மழை, ஓயாத மழை. 14 நாள் ஆயிடுச்சு. அப்போதான் பவுல் சொல்லுவான், என் பேச்சை கேட்டு அந்த கிரேத்தா தீவிலேயே நம்ம இருந்திருக்கலாமே, இவ்வளவு துன்பம் வந்திருக்குமா? நான் ஒருவன் சொன்ன ஆலோசனையை புறக்கணித்து அநேகர் சொன்ன ஆலோசனைக்கு செவி சாய்த்ததுனால இன்றைக்கு இத்தனை கஷ்டங்கள், கப்பல் சேதம், சரக்குகள் சேதம், நம்முடைய ஜீவன் இன்றைக்கு கேள்விக்குறியா இருக்குது என்று பவுல் சொன்னான். ஆனால் பவுலுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். அன்று இரவே தம்முடைய தூதனை அனுப்பி, பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நிற்கப் போகிறாய். உன்னோடு யாத்திரை பண்ணக்கூடிய எல்லாரும் ஜீவனுக்கு சேதம் இல்லை, அவர்களுக்கும் உன் நிமித்தம் தயை செய்தேன் என்று கர்த்தர் சொல்லுவார். 21 24 வரைக்கும் பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுவார். ஆகவே பவுல் தைரியப்படுத்துவான், தைரியமா இருங்க, யாரும் கலங்காதீங்க. 14 நாளா சாப்பிடாம இருக்கிறீங்க. நான் சொன்னேன், நீங்க கேட்கல. ஆனால் என்னுடைய கர்த்தர் எனக்கு சொன்னாரு, அவர் சொன்னபடியே நடக்கும். உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய தயை கிடைத்திருக்கிறது. இவ்வளோ நஷ்டங்கள், கஷ்டங்கள் நேரிட்டாலும் நம்முடைய ஜீவனுக்கு சேதம் நேரிடுவதில்லை என்று கர்த்தர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்துவோம். கப்பல் உடைந்து
அதன் பலகை துண்டுகள், அந்த துண்டில் ஒவ்வொரு மரப்பலகையில் அப்படி அதை பிடித்து நீந்தி கரை வந்து சேர்றாங்க. 276 பேரில் ஒருவருக்கு கூட பிராண சேதம் என்பது இல்லை. கர்த்தர் தயை செய்தார். அப்போ இன்றைக்கு எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்கள், நஷ்டங்கள், ஒரு தேவனுடைய மனிதனின் நிமித்தம் இவங்க காக்கப்பட்டாங்க. ஒரு தேவனுடைய மனிதன் இன்றைக்கு ஒருவன் ஒரு கூட்டத்தில் இருப்பான், ஆனால் அவன் நிமித்தம் அவங்களுக்கும் கிருபை கிடைக்குது. யோனா ஒருவனை பார்க்கலாம், அவன் தேவனுடைய மனிதன், கர்த்தருடைய மனுஷன். ஆனால் அவன் ஒருவன் நிமித்தம் அவன் கர்த்தரை விட்டு விலகி சுய இஷ்டத்துக்கு ஒரு வழியை தெரிந்து கொண்டான். அவன் ஒருவனின் நிமித்தம் கப்பல் இருந்த அத்தனை பேருக்கும் அலைக்கழிவு, வாழ்வா சாவா என்று அலைக்கழிக்கப்பட்டாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை இருந்தால் போதும், உண்மையாய் ஒரு தேவ பிள்ளை என்றால் அவன் நிமித்தம் கூட இருக்கிற அத்தனை பேருக்குமே தயை கிடைக்குது. தேவனுடைய பிள்ளை தான் பின்வாங்கி போய் கர்த்தரை துக்கப்படுத்தினா அந்த ஒருவன் நிமித்தம் அவனை சார்ந்தவங்க அத்தனை பேருக்கும், அதுவும் கப்பல் யாத்திரைத்தான், அத்தனை பேருக்கும் எத்தனை அலைக்கழிவு. ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பல துன்பங்கள் பாடுகள் வரும்பொழுது நம்ம சிந்தித்து பார்க்கணும். இந்த ஒரு காரியம் கூட அந்த துன்பத்துக்கு காரணமாக இருக்கலாம். நம்முடைய இந்த யாத்திரையில் கப்பல் யாத்திரை, கப்பல் யாத்திரை இன்றைக்கு அந்த கப்பல் யாத்திரை என்பது நம்முடைய விசுவாச வாழ்வு. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்லுவார், இமனேயும் அலெக்சாந்தரும் தங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லுவோம். 1 தீமோத்தேயு 1:19-20 2 வசனங்களை வாசிங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த பவுல் பிரயாணம் செய்த இந்த கப்பல் யாத்திரை அது உண்மையான சரித்திர சம்பவம். அதை போலவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே, நம்முடைய ஜீவியத்தில் நாம் ஆண்டவரை விசுவாசித்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவும் ஒரு கப்பல் யாத்திரை தான். ஏனென்றால் அலெக்சாந்தர், இமனே என்று சொல்லக்கூடிய 2 பேர் தங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நாம் இப்போ விசுவாசத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பவுல் கொரிந்து சபைக்கு சொன்னது போல தரிசித்து அல்ல, நாங்கள் விசுவாசித்து நடக்கிறோம். எதையும் நம்ம கண்ணில் பார்த்து நடக்கலை. பரலோகத்தை பார்த்ததில்லை, இயேசுவை பார்த்ததில்லை. நம்ம விசுவாசிக்கிறோம். பரலோகம் ஒன்று இருக்குது. இயேசு அவர்தான் தெய்வம், அவர் இரட்சகர், பாவிகளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர் என்று நம்ம விசுவாசித்து இன்னைக்கு அவரை பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசம் நாம் யாத்திரை பண்ணுவதற்குரிய ஒரு கப்பல். அதை அவங்க 2 பேரும் 20வது வசனம் வாசிங்க. இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அப்படிப்பட்டவர்களை கப்பலை சேதப்படுத்தி விட்டார்கள். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி விட்டார்கள். ஆகவே பவுல் சொல்லுகிறார், அவங்களை நான் பிசாசு கையில் ஒப்பு கொடுத்துட்டேன் சிட்சிக்கப்படுவதற்கு. சாத்தான் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். விசுவாசமாகிய கப்பல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு ஒரு கப்பல் யாத்திரை தான். இதில் அந்த கப்பலுக்கு சேதம் வராமல் கப்பலை நம்ம பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். மறுக்கரை, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகிறோம், கப்பல் சேதப்படக்கூடாது. இதில் இந்த மாதிரிப்பட்ட உபவாச ஜபங்கள், நாம் கர்த்தரோட பாதப்படிகளே கொஞ்ச நேரத்தை செலவிட்டு கர்த்தரோடு ஒரு நெருங்கின ஒரு உறவு நமக்கு இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏனென்றால் விசுவாசத்தை நீ போராடி ஆகிலும் காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதும்படி நான் கருத்துள்ளவனாய் இருக்கையில்
விசுவாசத்தை குறித்து அங்கே யூதா எழுதுகிறார். 3வது வசனம் 3. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது அப்படின்னு யூதா எழுதுகிறான். ஒரு விசை, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காய் நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன் சொன்னார். எழுதி உணர்த்துகிறேன். அப்ப நம்ம விசுவாசத்தை போராடி காத்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. விசுவாசத்தை விட்டு விலகிட்டா நம்ம கர்த்தருக்கு பிரியமா இருக்க மாட்டோம். விசுவாசம் கர்த்தர் பேரில் கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் நம்மை விட்டு விலகிடவே கூடாது. அதை போராடி ஆகிலும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே எனக்கு நீதியின் கிரீடம் ரெட்டியா இருக்குது. அவருடைய பிரசன்னத்தை விரும்பக்கூடிய அனைவருக்கும் உண்டு, எனக்கு மாத்திரமல்ல என்று சொல்லுகிறார். விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். அப்போ கப்பல் காக்கப்படுது. விசுவாச கப்பலுக்கு சேதம் இல்லை. அப்படி என்றால் கப்பலுக்குள் இருக்கக்கூடிய சரக்குக்கும் சேதம் இல்லை. ஆனால் பவுல் யாத்திரை செய்த கப்பல் சேதமடைகிறது. அதன் சரக்கு பொருள்களுக்கெல்லாம் சேதம் வருகிறது. ஜீவனுக்கும் சேதம் நேரிடும் என்று எச்சரிக்கிறான். இங்கே கப்பல் பத்திரமா இருந்தா அது உள்ளுக்கு இருக்கக்கூடிய பொருள்களுக்கு எந்த சேதமும் நேரிடாது. தேவனாகிய கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை தந்து அந்த விசுவாசத்தில் நம்ம யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கப்பல் யாத்திரையிலே, விசுவாச கப்பல் இந்த யாத்திரையிலே தேவன் நமக்கு நிறைய பொருள்களையும் கப்பலுக்குள்ள வச்சிருக்கிறார். அந்த பொருள் என்ன? நட்பொருள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் வசனத்தின் சத்தியத்தை கைக்கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை. எந்த நட்பொருள்? அவருடைய சத்திய வசனம். அவருடைய சத்திய வசனம் அதுதான் நட்பொருள். அந்த நட்பொருள் அதை நீ காத்துக்கொள். பரிசுத்த ஆவியினாலே உனக்குள் வைக்கப்பட்டு இருக்கிற அந்த நட்பொருளை காத்துக்கொள். கப்பல் சேதமடைந்தா சரக்குக்கும் சேதம்தான். அதில் கொண்டு போகப்படுகிற பொருள்களை எல்லாம் தூக்கி கடலுக்குள்ள வீசினாங்க. உடையும் போது எல்லாமே கீழையும் விழுகுது. இன்றைக்கு கப்பல் பத்திரமா இருந்தா நட்பொருளும் பத்திரமா இருக்கும். ஆகவே உனக்குள் வைக்கப்பட்டிருக்கிற நட்பொருள் சத்திய வசனம், சத்திய வார்த்தை. அதனால கிடைத்தது ஆத்தும ரட்சிப்பு. அதனால வந்தது நமக்கு நித்திய ஜீவன். இவைகள் எல்லாம் நமக்கு தேவன் தந்த ஒரு நட்பொருள் என்று பார்க்கிறோம். ஆகவே உபவாசம் என்பது எவ்வளவு முக்கியம். நாம தேவனுடைய சமூகத்துக்கு ஆராதனைக்கு போறப்போ ஒரு நேரம் ஒன்று சாப்பிடாம போவோம். ஒருவேளை பரிசுத்த ஓய்வு நாள் அல்லது இந்த இடைப்பட்ட உபவாச தினங்கள், மற்ற ஆராதனை வேளைகள் சாப்பிடாம ஆலயத்துக்கு போவோம். அது ஒரு பழக்கமாக வைத்திருப்போம். அது ஒரு நல்ல காரியம்தான். ஒரு நாள் முழுவதும் கர்த்தருக்கென்று
உபவாசித்த நாட்கள் நம்முடைய வாழ்வில் உண்டா? நம்மை போன்ற தேவ மனிதர்கள் எப்படியெல்லாம் வேதத்தில் உபவாசித்து இருக்கிறாங்க. மோசே 40 நாட்கள் சீனாய் மலை சிகரத்தில் 2 டைம். எலியா ஒரு நாள் சாப்பிட்ட ஆகாரம் 40 நாட்கள் இரவும் பகலும் ஓரி பர்வதம் வரைக்கும் நடந்து போனான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூமியிலே வந்த பொழுது 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். இப்படியெல்லாம் நமக்கு முன்னாடி போன உங்களுடைய அனுபவம். இன்னும் வேதத்தில் நிறைய காரியங்களை பார்க்கலாம். கர்த்தரை தேடுவதற்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உபவாசத்தில் தான் இருந்திருக்காங்க. அதுபோல தானியேலை பார்க்கலாம், யோசபாத்தை பார்க்கலாம், அநேக தேவ பக்தர்களை பார்க்கலாம். கர்த்தரை தேடுவதற்கென்றே அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட அனுபவம் இருக்குதா? ஆனால் உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையில் ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அந்த இளைய குமாரன் தனக்கு வரக்கூடிய பங்கை வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போய் துன்மார்க்கமாய் ஜீவித்து தன் ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டான். நண்பர்களும் அவனை விட்டு பிரித்து போயிட்டாங்க. ஏன்னா அப்போ ஒரு கொடிய பஞ்சம் வந்தது. புசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை, கையில் காசும் இல்லை. ஆகவே நண்பர்கள் எல்லாம் கை விட்டுட்டாங்க. ஆகவே இவன் பிழைப்பதற்கு ஒரு வேலை தேடி போகிறான். ஒரு வேலை கிடைச்சது. பன்றிகளை மேய்க்கக்கூடிய ஒரு தொழில் கிடைச்சது. மேய்க்கணும், அவ்வளோதான். அதுக்கு தவிடு வைக்கிறதுக்கு இன்னொருத்தன். தவிடு வைக்கிற மேய்த்து தவிடும் வைக்கக்கூடிய ஒரு வேலையாக இருந்திருந்தா கூட அவன் வாழ்வினை தெளிவு என்பது வந்திருக்காது. அந்த தவிடு கூட அவனுக்கு புசிப்பதற்கு கிடைக்கக்கூடாத ஒரு நிலைமை நேரிட்டது. தவிடு கிடைச்சிருந்தா கூட சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். அப்படி அவனுக்கு ஆகாரம் என்பது இல்லாமல் போன அந்த வேளையில் அவனுக்கு நடந்த ஒரு அற்புதம் என்ன? லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16 20 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது பன்றியில் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது புத்தியே தெளியுது. சாப்பிட்டு கொண்டே இருக்கும்போது புத்தியில் தெளிவு இல்லை. பட்டினி உபவாசம் என்பது சாப்பிடாம இருக்கிறது. பட்டினி அதுவும் சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான். இந்த ஆகாரம் உடலுக்குள்ள போகும்போது இருக்கிற தெளிவை விட ஆகாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தெளிவு, தன் பிழையை உணரக்கூடிய ஒரு உணர்வு அவனுக்கு அந்த வேலையில் கிடைக்குது. வாசிங்க வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்திற்கு வந்தான். போதும், இவனுக்கு சாப்பாடு இல்லை, ஒரு தெளிவு வருது, தன் பிழையை உணரக்கூடிய உணர்வும் வருது. இன்னைக்கு தான் தகப்பன் வீட்டையே நினைக்கிறான். ஓ, என்னுடைய தகப்பன் வீட்டில் கூலி ஆட்களுக்கு, வேலை ஆட்களுக்கெல்லாம் எத்தனை பூர்த்தியான சாப்பாடு. இன்றைக்கு எனக்கும் சாப்பாடு இல்லை. நான் செய்ததெல்லாம் தப்பு. நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போவேன். என் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. உமது வேலைக்காரரில் என்னை ஒருவனாய் ஏற்றுக்கொள்ளும் என்று நான் சொல்லுவேன் என்று எழுந்து தகப்பனிடத்தில் போனான்.
ஆனால் தகப்பனோ தினமும் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அவனை அன்போடு ஏற்றுக்கொண்டு கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு நல்ல வஸ்திரங்கள், மோதிரம், பாதரட்சை எல்லாமே கொடுத்து பெரிய விருந்தே நடக்குது. ஒரு தெளிவு என்பது இவனுக்கு எப்போ வந்தது? எல்லாம் இருக்கும்போதல்ல, ஒன்றுமே இல்லை, சாப்பாடு இல்லை. அவன் பன்றி திங்கிற தவிடு கூட கிடைக்காத பட்சத்தில் அவனுக்கு ஒரு தெளிவு உண்டாக்கி அவன் பிழையை உணர்ந்து தகப்பனிடத்தில் சென்றான். ஆகவே இந்த உபவாசம் என்பது கூட நம்முடைய வாழ்வுக்கு மிக மிக ஒரு நல்லது. சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அது நமக்கு நல்லது. தானியேலை பார்க்கலாம். கர்த்தரை தேடுவதற்கு அவன் உபவாசத்தை மேற்கொள்ளுகிறான். கர்த்தரை எப்படினாலும் நம்ம தேடலாம். ஜெபத்தினால, விண்ணப்பங்களினால ஆண்டவரை நாம் தேடலாம். ஆனாலும் அவன் கர்த்தரை தேடுவதற்கு அவன் உபவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். 9:3 வாசிங்க. நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தரை தேடுவதற்கு ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் கர்த்தரை தேடுவதற்கு தானியேல் உபவாசிக்கிறான். அவன் ஒரு தேவனுடைய தாசன், தேவனுக்கு பிரியமானவன். உலக பிரகாரமா ஒரு உயர்ந்த உத்தியோகத்தில், ஒரு பொறுப்புள்ள வேலையில் இருந்தவன். நம்மை போல ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு பாடுள்ள மனிதன் தான். அவன் கர்த்தரை தேடுவதற்கு அவன் உபவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? இன்றைக்கு அது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்வுக்கு எத்தனை அது பயனுள்ளதாக இருக்குது. இவன் மாத்திரமல்ல, வேதத்திலே பலரையும் பார்க்கலாம். கர்த்தரை தேடுவதற்கு உபவாசத்தை மேற்கொள்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. யோசபாத் யூதாவின் ராஜா. அவன் இஸ்ரவேலை அரசாண்டு கொண்டு இருக்கும்போது ஒரு நாளிலே அவனுக்கு விரோதமாய் 3 விதமான படைகள் வந்துவிட்டது. அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார். இவனுக்கு என்ன செய்வதென்று தெரியல. இவன் ஒரு இராணுவம், 3 இராணுவம் எதிராய் வந்துவிட்டது. இவன் கர்த்தரை தேடியாக வேண்டும். இந்த ஆபத்தில், இந்த நெருக்கத்தில், இந்த சூழ்நிலையில் நாம் கர்த்தரை தேடி அவருடைய உதவி இல்லாமல் நாம் இதை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகவே கர்த்தரை தேட வேண்டும். நான் மாத்திரமல்ல, எருசலேமிலே எல்லா யூதர்களும் எல்லா தேவஜனங்களும் வந்து கூடியாக வேண்டும். ஆகவே அவன் உபவாசத்தை கூறுவித்தான், தேவனை தேடுவதற்கு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பசிங்க 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். எல்லாருக்கும் உபவாசம், கர்த்தரை தேடுவதற்கு. நம்மளை எவ்வளவு ஈஸியாக தேடிட்டு போறோம் கர்த்தரை. அவர்கள் கர்த்தரை தேடுவதற்கு அவர்கள் அதற்கென்றே உபவாசிக்கிறார்களாம். ஒரு தேசத்தை அரசாளக்கூடிய ராஜா, நாட்டு பிரஜைகள் அனைவருமே கர்த்தரை தேடி தங்கள் இக்கட்டிலே, நெருக்கத்திலே கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய சகாயத்தை தேடி எல்லாரும் உபவாசத்தோடு எருசலேம் தேவாலயத்திலே வந்து எல்லாரும் கூடுனாங்க. கர்த்தர் பேசினார். கர்த்தர் அவர்களோடு பேசினார்.
பயப்படாதீங்க, யுத்தம் என்னுடையது, அது உங்களுடையது அல்ல. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நீங்க கர்த்தரை துதித்து கொண்டு மகிமைப்படுத்தி கொண்டு அந்த யுத்த களத்துக்கு போங்கன்னு சொன்னார். அவர்கள் பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே போனாங்க. ஒருமனப்பட்டு வந்திருந்த அந்த 3 கூட்டம், அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார், 3 கூட்டமும் அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல, ஒரு மாறுபாடான ஒரு ஆவி புகுந்து அவங்களே ஒருவருக்கொருவர் வெட்டி அனைவருமே மாண்டு போயிட்டாங்க. இவர்கள் பாடிக்கொண்டு போறாங்க. இங்க பார்த்தா அனைவருமே செத்த பிரேதங்கள். கர்த்தரை அவர்கள் தேடினாங்க. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், என்னை தேடுங்கள் என்று நான் விருதாவாக சொல்லல அப்படின்னு சொல்லுவார். தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு, அவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தரை தேடி அவர்கள் தோற்று போவதில்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் இஸ்ரவேலருக்கு நான் சொல்லலை, யாக்கோபின் புத்திரருக்கு நான் சொல்லலை என்று கர்த்தர் சொல்லுவார். ஏசாயா 45:19. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை, யாக்கோபின் சந்ததிக்கு நான் சொன்னதும் இல்லை. சும்மா தேடுங்க, நன்மை கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்றீங்களோ பெற்றுக்கொள்ளலையோ, என்னை தேடுங்கள் அப்படின்னு அவர் சொல்லலை. தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நாம் எப்படி தேடுறோம்? தானியேல் எப்படி தேடினான்? யோசபாத் எப்படி தேடினான்? இன்னும் அநேக பக்தர்கள் கர்த்தரை எப்படி தேடினாங்க? நம்ம எப்படி தேடுறோம்? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். சிங்கக்குட்டிகள் ஒருபோதுமே தாழ்ச்சியும் அடையாது, பட்டினியும் இருக்காது. ஏன்னா காட்டுக்கே ராஜா, ராஜா வீட்டு பிள்ளை பட்டினியா இருக்குமா? இருக்காது. ஆனால் அது கூட ஒருவேளை பட்டினியா இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று 34 சங்கீதம் 34 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடும் பொழுது, உபவாசித்து கர்த்தரை தேடும் பொழுது எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள். ஏசாயா அவர் தன்னுடைய புக்கில் அவர் சொல்லிக்கொண்டே போவார். உபவாசம் என்பது அத்தனை ஒரு ஆசீர்வாதம். என்ன சாப்பிடாம இருக்கணுமா? சாப்பிட சொல்லி தான் ஆகாரமே தந்திருக்கிறாரு. அவரை சாப்பிடாம நம்ம கர்த்தரை தேடணுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதிகமான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8லிருந்து கீழே நம்ம வாசிட்டு வந்தா, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. இந்த அதிகாரத்தில் உபவாசத்தை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு உகந்த உபவாசம் இது, அவருக்கு பிரியமில்லாத உபவாசம் இது என்று ஏசாயா முதல்ல எழுதுவார். ஆனால் அவருக்கு உகந்த ஒரு உபவாசத்தை ஏறெடுத்தா என்ன ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உண்டு என்பது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. வெளுப்பை போல உன் சுக வாழ்வு துளிர்க்கும். விடியற்கால வெளுப்பை போல நம்முடைய வாழ்வில் இருள் சூழ்ந்திருக்கிறதா? நோயினால
வாழ்வே நமக்கு ஒரு இருள் போல தோணுதா? வெளிச்சம் இல்லையா? ஒரு நாள் கர்த்தருடைய பாதத்துல கர்த்தரை தேடி பாருங்க, உபவாசத்தோடு. விடியற் கால வெளுப்பை போல உன் சுக வாழ்வு துளிர்க்கும். அப்படியே சுகம், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் அப்படியே துளிர்த்து வரும். உன் சுக வாழ்வு துளிர்க்கும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். நம்ம செய்த நல்ல காரியம் எல்லாம் நமக்கு முன்னால போகும். எவ்வளோ நல்ல காரியம் செய்திருக்கிறோம், ஒன்றை கூட ஆண்டவர் நினைக்கலையே, யாரும் நினைச்சு பார்க்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? நீதி முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பின்னாலே காக்கும், முன்னுக்கும் பின்னுக்கும் பாதுகாப்பு. எந்த ஒரு தீமை தீங்கு பொல்லாங்கு நேரிடாது, பாதுகாக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆனா எவ்வளவு நாள் ஜெபிச்சிட்டோம், ஒரு பதிலுமே இல்லை. எவ்வளவு நாள் கர்த்தர்கிட்ட கேட்டுட்டோம், ஒரு பதிலுமே இல்லையே என்று கலங்குறோமா? அப்பொழுது நீ கர்த்தரை கூப்பிடுவாய், அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். சத்தமிட்டு கூப்பிடும் போது பயப்படாத, நான் உன் கூடயே தான் இருக்கிறேன், உன் அருகில் நின்று கொண்டு இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று பதில் கொடுப்பார். அடுத்தது நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து. வெளிச்சம் வாழ்க்கையில உதிக்கும். உபவாசம் என்றால் நம்ம சாப்பிட சாப்பாட்டை அடுத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்துடணும், அடுத்தவங்களுக்கு கொடுத்துடணும். சிறுமைப்பட்டவர்களை நம்ம ஆதரிக்கணும், நல்ல காரியங்கள் செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில இருள் அகன்று ஒரு வெளிச்சம் உதிக்கும். உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அந்தகாரம், இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை, அது மத்தியானத்தை போல நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி நடத்துவார். எப்படிப்பட்ட காலமாய் இருந்தாலும், உலகம் எப்படிப்பட்ட காலத்துக்குள்ள போனாலும் நித்தமும் கர்த்தர் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் வறட்சியான நாட்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, ஆத்துமாவை, ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தர் திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலம் உள்ளதாக்குவார். எலும்புகளை எல்லாம் அப்படியே புஷ்டியாக்குவார். எலும்புகள் நினமுள்ளதா இருக்கும். இன்றைக்கு எலும்பு பிரச்சனை இல்லாதவங்களே இல்லை. கால்வலி, கைவலி, இடுப்பு வலி, முட்டு வலி அப்படின்னு சொல்லாதவங்களே இல்லை. சபையில் அத்தனை பேர் தான் சொல்றாங்க. எலும்பு பலவீனம், நரம்பு பலவீனம். உன் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்கி நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வாழ்வே செழிப்பார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீ இருக்கும். இப்படி அநேக ஆசீர்வாதங்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது உபவாசத்துக்கு. தேவனாகிய கர்த்தர் அதை நம்ம இடத்துல விரும்புகிறார். ஒருவேளை நம்முடைய துன்பத்திற்கு இது கூட காரணமா இருக்கலாம். பாவம் மாத்திரம் அல்ல, பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு தான் தினம் ஜெபம் பண்றோம். ஒருவேளை உபவாசம் இல்லாத ஒரு குறையா இருக்கலாம். நம்முடைய துன்பத்திற்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் என்பதை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஏன்னா பவுல் சொல்லுகிறார், வெகு காலம் ஆயிடுச்சு உபவாசம் பண்ணி, ஆகவே இந்த யாத்திரை நமக்கு அது மோசத்துக்கு ஏதுவாயிருக்கும். கப்பலுக்கு சேதம் நேரிடும், சரக்குக்கு சேதம் நேரிடும், ஏன் நம் ஜீவனுக்கே சேதம் நேரிடும் என்று எச்சரித்தார். அப்போ உபவாசம் என்பது நம்முடைய யாத்திரைக்கு ரொம்ப முக்கியம், நம்முடைய வாழ்வுக்கு அது ரொம்ப முக்கியம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட நமக்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உபவாசத்தை குறித்து அவர் சொன்ன காரியம் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16 to 18 வரைக்கும் வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். மாயக்காரரை போல உபவாசிக்க கூடாது. நம்ம உபவாசிக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது.
மாயக்காரரை போல அப்படியே முகவாடல். உபாசிக்கிறீங்களா அப்படின்னு யாரும் கேட்டவே கூடாது. முகவாடலாய் இராதியுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக காணும்படி தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம உபவாசிக்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சா பலன் அதோட முடிஞ்சு போச்சு. ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. நம்மளை பார்த்து யாருமே கண்டுபிடிக்க கூடாது. சாப்பிடாம இருக்கிறீங்களா, இன்னைக்கு சாப்பிடலையா அப்படின்னு யாருமே கேட்டக்கூடாது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? நீயும் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி நல்ல எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். தலைக்கு எண்ணெய் போட்டு நல்லா அழகாக சீவி முகத்தை நல்லா கழுவி நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், யாரும் கண்டுபிடிக்காம. உபவாசம் என்று அடுத்தவர்களுக்கு தெரிந்தாலே அதன் பலன் அதோட முடிந்து போய்விட்டது. ஆகவே அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது வெளியரங்கமாய் அவர் உனக்கு பலனளிப்பார் என்று 18வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார். எல்லாமே இது அந்தரங்கமா கர்த்தருக்கும் நம்மளுக்கு உரிய காரியம். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கப்பல் சேதம் அடைந்திருக்கிறதா? கப்பலில் இருந்த நட்பொருள்களுக்கெல்லாம் ஒரு சேதம் நேரிட்டு இருக்கிறதா? நம்முடைய ஜீவனுக்கு ஏதும் சேதம் நேரிடுகிற போல தோணுதா? இவைகளுக்கு என்ன காரணம்? உபவாச நாள் கழிந்து போய்விட்டது, உபவாசம் இல்லை. ஆகவே இந்த சேதங்கள் நேரிடும் என்று பவுல் எச்சரித்தானே. அவை நம்முடைய வாழ்வை கூட கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம நல்லா ஜெபிக்கக்கூடியவங்க தான், ஆனால் உபவாசத்தோடு கூட ஒரு நாள் ஜெபிக்கக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்கா என்பதை சிந்தித்து பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, வேதத்திலிருந்து அநேக வசனங்கள் மூலமாக ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்த தயவுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உபவாசம் எங்கள் வாழ்விலே எத்தனையாய் தேவைப்படுகிறது என்பதை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. ஒரு புத்தி தெளிவை ஆண்டவரே உபவாசம் எங்களுக்கு கொடுக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உபவாசித்து உம்மை நாங்கள் தேடும் பொழுது ஆண்டவரே எத்தனையாய் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்தும் கூட நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நாங்களும் கூட உம்மை நாங்கள் தேடும் பொழுது உபவாசித்து நாங்கள் உம்மை கருத்தாய் தேட எங்கள் சுகவாழ்வு ஆண்டவரே அதிகால வெளிப்பை போல ஆண்டவரே எழும்பி ஆண்டவரே மத்தியானத்து வெளிச்சத்தை போல ஆண்டவரே அது பிரகாசிக்கும் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. நாங்களும் ஆண்டவரே உபவாசத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டவர்களாக வரக்கூடிய நாட்களிலும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் நேரத்தை செலவிட உபவாசத்தோடு உம்மை கருத்தாய் தேட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் நாங்கள் கற்றுக்கொண்ட உபவாசத்தை ஆண்டவரே நாங்கள் கருத்தாய் அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. மீதியான நேரம் முழுவதும் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.